விடுதியில் சரியான முறையில் பராமரிக்கப்படலை, உணவு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை உடனடியாக நம்ம பள்ளிக்கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக வருகை வந்து விசிட் பண்ணி உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்ன கோரிக்கை நாங்கள் மாணவர்கள் வச்சோம்னு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அதாவது உணவு சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அனைத்து மாணவர்களும் உணவு சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு வாரத்துக்கு முன்னே சரியில்லாமல் இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் கொஞ்சம் திருத்தி கொண்டாந்துட்டாங்க. அது மட்டுமின்றி பாத்ரூம் இப்போ ஒரு தீபாவளிக்கு அடுத்து கொஞ்சம் சுத்தம் செய்யாமவே இருந்துச்சு. இதை தான் முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் சொல்லியிருந்தோம். உடனே எங்களுக்கு பாத்ரூமை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உடனே உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் மாநகராட்சி அவர்கள் வருகை தந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நாங்கள் க்ளீன் பண்ணி தந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆய்வும் செஞ்சுருந்தாங்க எல்லாத்தையுமே. அது இல்லாமல் நாங்கள் மாணவர்கள் என்ன கோரிக்கை இதை தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் வைக்கிறோம்னா, அதாவது மெம்பர் அப்படின்னு இங்கே ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அதை உடனே கலைச்சிட்டு புது குழு அமைக்கணும். அதாவது எப்படின்னா அனைத்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த 3 இயரும் சேர்ந்து ஒரு குழு அமைக்கணும். எங்களுக்கு ஒரு சார்பாக குழு இல்லாமல் 3 பேர் சேர்ந்து அந்த குழுவில் இருக்கணும். அதில் வார்டன் இருக்கணும், பிரின்சிபல் மேம் இருக்கணும், மற்றும் இதர துறை ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் அந்த குழுவில் இருக்கணும். யார்கிட்டனாலுமே நாங்கள் அந்த குறைகளை நாங்கள் சொல்லணும். அந்த குறைகளை சொல்கிறது ரகசியமாக காக்கப்படணும். வெளியே மற்ற மாணவர்களுக்கு தெரியக்கூடாது, அந்த மெம்பரில் இருக்கிற மாணவர்களுக்கும் அது தெரியக்கூடாது. அந்த ஒரு கோரிக்கை தான் இதன் மூலம் நாங்கள் வைக்கிறோம். எல்லாருக்குமே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், மாவட்ட கலெக்டராக இருக்கட்டும், மாநகராட்சி செயலாளர்களாக இருக்கட்டும், அனைத்து மாணவர்களின் சார்பாக நாங்கள் வைக்கிற ஒரே கோரிக்கை மெம்பரை உடனடியாக கலைக்கப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கு அது முழு சுதந்திரமும் முழு உரிமையும் கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு சார்பாக வைக்காமல் 3 கல்வியில் இருக்கிற 3 ஆண்டு படிக்கிற அனைத்து கல்லூரி மாணவர்களும் அதில் வைக்கணும். அது மட்டுமின்றி எங்களுக்கு உணவு சரியாக வழங்க வேண்டும். உணவு சரியாக வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சிறு சிறு குறைகள் சொன்னால் ஒரு நோட்டு வச்சுருக்காங்க. அந்த நோட்டில் நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அதை வருத உயர் அதிகாரிகள் அதை பார்த்து படிக்கட்டும். அந்த நோட்டில் என்ன நோட்டில் இருந்து நாங்கள் எழுதினது, மாணவர்கள் எழுதினது, அந்த நோட்டை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கி நாளைக்குன்னு எதுவுமே தள்ளி போடாமல் போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு பாத்ரூமை சுத்தம் செஞ்சு தரணும் இந்த அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டு பாருங்கள், எங்கள் மேலே நாங்கள் இருக்கிற செகண்ட் ஃப்ளோர் அங்கே வந்து அனைத்து மாணவர்களும் சொரிசிறங்கு இருக்குது. என்ன காரணம், தண்ணி மேலே இருக்க தொட்டி க்ளீன் பண்ணலை. அமைச்சர் ஒரு அவசரமாக, ஆனால் அமைச்சருக்கு நாங்கள் இது மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் விட நான் ஆட்சியை குறை சொல்லலை, யாரையும் குறை சொல்லலை. என்ன காரணம்னா மேலெலாம் வந்து அவருக்கு சுத்தம் பண்ணிட்டு மேலே உடனே வந்தார். நாங்கள் கூப்பிட்ட உடனே அவர் மேலே வந்தார். மேலே வந்து உடனே எங்களுக்கு வா தங்கம் வா மாணவனே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவர் சுத்தம் செஞ்சார். அவருக்கு எங்கள் மாணவர் சார்பாகவும் எங்களுடைய கல்லூரி சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் பேராசிரியருக்கு நாங்கள் முக்கியமாக எங்களுடைய பிரின்சிபல் மேம், முதல்வர், கல்வி முதல்வர்களுக்கும் நாங்கள் மிக மிக நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கொள்வோம். நாங்கள் அர்ப்பணிச்சுக்கொள்கிறோம். காரணம் என்ன, அவங்களும் ஒன்றா வந்து இந்த டைமில் எங்கள் கூட ஒன்றா வந்து அவங்களுடைய மேம் வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் மீட்டிங் வைப்பாங்க, எங்களை ஒரு குழு மாதிரி அமைச்சு. அதில் சொல்லியிருக்கிறோம். சிறு சிறு கோரிக்கைகளை சொன்ன உடனே எடுத்தாங்க. இப்போ ஒரு 20 நாளாகவே இந்த பாத்ரூம் சரியில்லை. அதை மட்டும் இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் சுத்தம் செஞ்சுட்டார். நாங்கள் அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே இருக்கிறோம். ரூம்ஸ் வந்து ஒரு 46 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூமுக்கு 8 பேர் இருக்கிறாங்க. அந்த 8 பேருக்கு 6 கட்டில் வழங்கப்படுது. 8 பேர் இருக்கிறோம் ஒரு அறையில், ஆனால் 6 கட்டில் வழங்கப்படுது. இது எப்படின்னா, இந்த கல்லூரிக்கு எப்படி கவுன்சிலிங் நடக்குதோ அதே மாதிரி தான் இந்த விடுதிக்கும் கவுன்சிலிங் நடக்குது. 365 கிலோமீட்டருக்கு மேலே கிலோமீட்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்லூரி இந்த விடுதியில் சீட் கிடைக்கும். அதில் மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒரு 10,000 வாங்குறாங்க. மெயின்டெனன்ஸ் அதாவது இதை நம்ம பராமரிப்பதற்காக 10,000 ரூபாய் வாங்கப்படுகிறது ஒரு மாணவருக்கு. அது மட்டும் இல்லாமல் தலா 90 ரூபாய் வச்சு, ஒரு நாளைக்கு 90 ரூபா வச்சு மாணவருக்கு வழங்கப்படுது. மிஸ்ஸை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. சாப்பாடு சரியில்லை, அது உண்மை தான். சாப்பாடு சரியில்லை, கொஞ்ச நாளாக சரியில்லை. நாங்கள் சொன்னோம், நோட்டில் எழுதினோம், மனு கொடுத்தோம், எல்லாமே செஞ்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரமாக நல்லா இருக்கு என் பார்வைக்கு. மாணவர்கள் பார்வையிட்டு கேட்டு பாருங்கள். என்னுடைய தான் ஏன் சுவை மட்டும் இல்லை, எல்லா மாணவனையும் தெரிஞ்சுக்கிடணும். ஆனால் இவங்க மிஸ்ஸை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த வருடம் மிஸ் புது கான்ட்ராக்டரும் அப்படி தானே இருப்பாங்க. அப்போ யார் அதை சரி செய்யணும்? இங்கே இருக்கிற அதிகாரிகளும் இங்கே இருக்கிற அதுக்கு பொறுப்பு ஆசிரியர்களும் அதை சரி செய்யணும். அவங்க தானே அதை சரிப்படுத்தி கொண்டாடணும். ஆனால் அதை இங்கே பேச யாருமே இல்லை. மிஸ் வார்டன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா, நாங்கள் சாப்பாடு சரியில்லை ஆரம்பத்தில் சொன்னோம், எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இப்போ என்னன்னு தெரியல, மிஸ்ஸை மாற்றுவோம் சொல்கிறோம். அது எதுக்கும் எங்களுக்கும் தெரியலை. முதல்ல நாங்கள் சொல்லியிருந்தோம் சாப்பாடு சரியில்லைன்னு, எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இப்போ புது மிஸ்ஸை கொண்டாறேன், புது சாப்பாடு உள்ளே வரும், அது என்ன காரணம் தெரில. அதுவும் இல்லாமல் பாத்ரூம் சரியில்லை. நீங்கள் மேலே போய் உடனே இந்த தொலைக்காட்சி, நேர்மையான தொலைக்காட்சிக்கு நான் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன், ஒரு மாஸ்கையாவது நீங்கள் போட்டுக்கிட்டு மேலே போய் பார்த்துருங்க, ஓகேவா? அந்த பாத்ரூமை எனக்கு கண்டிப்பாக எடுங்க. பராமரிக்கப்பட்டிருக்கா, பராமரிப்புங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பராமரிக்கப்பட்டிருக்கா, உங்கள் மனசாட்சிக்கு பாருங்கள். உடனடியாக பாத்ரூமை போய் பாருங்கள். எந்தெந்த மாணவருக்கு எந்தெந்த நோய் இருக்குன்னு தனிப்பட்ட முறையில் விசாரிங்க. எல்லாருக்குமே சிறங்கு இருக்குது, உண்மை. இதை கொண்டு பாதுகாப்பில் எந்த குறைபாடுமே கிடையாது. ஹாஸ்டல் சரியான விதிமுறைப்படி நடக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாதுகாப்பு மிகச் சிறப்பான முறையில் இருக்குது. எங்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியராக பண்ணி கொடுத்துட்டோம்னா சிறப்பான ஹாஸ்டல் விடுதி.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.